நிச்சயமாக இறுதி. வியட்நாமில் நடைபெற்ற பயங்கர படகு கவிழ்வு விபத்து சிக்கி உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த 6 பேரின் உடல்கள் சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளன. உயிரிழந்தவர்களின் உடல்களை முறைப்படி பெற்றுக் கொள்வதற்காக கோவை வருவாய் கோட்டாட்சியர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் தருமபுரி மாவட்டம் பப்பம்பட்டி பெருமாள் கோவில்பட்டியை சேர்ந்த செந்தில்குமார் ஜெயவேல், திண்டுக்கல் மாவட்டம் பழனி சிகிரிப்பட்டியை சேர்ந்த முருகபிரபு ஆறுமுகம் மற்றும் சேலம் ராமகிருஷ்ணா சாலையை சேர்ந்த ஸ்ரீதர் சுந்தரராஜன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பீமா நகர் ஷேக் அப்துல்லா மற்றும் திருவண்ணாமலை கீழ்கொண்டபாளையத்தை சேர்ந்த பாலாஜி மற்றும் கிரிஃபோர்ட் அன்பு நகரை சேர்ந்த அழகுராஜன் ஆகியோரது உடல்களும் மும்பையிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. இவர்களது உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு வரவுள்ள நிலையில் அவை உடனடியாக கோவை விமான நிலையத்தில் சரக்கு பிரிவிற்கு வரவழைக்கப்பட்டு அங்கு அரசு அதிகாரிகளின் உரிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இதனைத் தொடர்ந்து உடல்களை பாதுகாப்புடன் அவர்களது சொந்த ஊர்களுக்கு உடனடியாக எடுத்துச் செல்வதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு ஆம்புலன்ஸ்கள் கோவை விமான நிலைய சரக்கு பிரிவிற்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடல்கள் வர உள்ளது.